ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸோட எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 30. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதுலயும் நாம ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ்ல 75 அவுட் ஆஃப் 75 வாங்குறதுக்கு யூடியூப்ல நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். அதுக்கான டைமிங் பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே நம்ம யூடியூப்ல ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ் கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தமிழன் பேட்ச். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 45 நாள் டைம் இருக்கு. ஸோ இந்த 45 நாள்ல டெய்லி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல என்னென்ன டாபிக்லாம் கேட்பாங்களோ, எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட், மிஸ்பல்ட்னு இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வித் ஷார்ட்கட்டோட நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மேக்ஸ்ல மட்டும் தான் ஷார்ட்கட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல இதை விட நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாவே இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்எஸ்சி தமிழன் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டெய்லி மார்னிங் 10 o'clock வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் ஆகிரும். ஒரு நாள் எரர் ஸ்பாட்டிங், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மிஸ்பல்ட், அடுத்த நாள் வந்து இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் எல்லாமே நாம வந்து டீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபுல்லாவே ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ இந்த 45 days கிளாஸ்ல நீங்க கவனிக்கணும் அப்படின்னா கையில ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா ஷார்ட்கட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கிராமர் ரூல்ஸ் எல்லாமே சொல்றேனோ, என்னென்ன ஒகாபுலரிக்கான மீனிங் சொல்றேனோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கரெக்டா படிச்சுட்டு வாங்க. இந்த 45 டேஸ்ல கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ்ல நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ மேம் எனக்கு பேசிக்கே தெரியாது, எனக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ் தான் என்ன, பாஸ்ட் டென்ஸ் தான் என்னன்னு பேசிக்கே தெரியாது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வழி இருக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. ஒண்ணு வந்து நம்ம யூடியூப்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூடியூப்ல கொஞ்சம் பேசிக் கிளாஸஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம யூடியூப் லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப்குள்ள பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இதுல இங்கிலீஷ்க்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுலயும் எனக்கு வந்து மிஸ் ஆகுது, சில டாபிக்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்க்கான A to Z கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இந்த கோர்ஸ்ல இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால 75 அவுட் ஆஃப் 75 வந்து வாங்க முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஒக்காபுலரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தா மட்டும்தான், மற்றபடி கிராமர் ரூல்ஸ், சில இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரி, இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் அதெல்லாம் இதுல இருந்து மிஸ்ஸே ஆகாது. அந்த அளவுக்கு இங்கிலீஷ் கோர்ஸ்ல எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேம் என்னால கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டையும் பார்த்துட்டு டெய்லி சொல்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கோர்ஸோட பிரைஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 799. வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 799. உங்களுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 799 மட்டும் பே பண்ணிட்டு ஒரு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் திருப்பியும் ஷெடியூல் வந்து சொல்லிடுறேன். மார்னிங் 10 o'clock பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ் டார்கெட் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கான ரயில்வே தமிழன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைம்லயும் வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. எம்டிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் 10 o'clock வரக்கூடிய இங்கிலீஷ் கிளாஸஸை பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ். போன தடவையும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வரும்போது ஒரு 1 month நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமும் நமக்கு 45 நாள் டைம் இருக்கு. இந்த 45 நாள்ல யூடியூப்ல வரக்கூடிய 45 கிளாஸையும் கரெக்டா பாருங்க. ஓகேவா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கிலீஷ்ல நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது ஜென்ரல் அவேர்னஸ் தான். அதுக்கும் நான் உங்களுக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால மார்னிங் 10 o'clock வரக்கூடிய இந்த இங்கிலீஷ் கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நோட்டும் பெண்ணும் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் மேக்ஸ் மாதிரி தான், நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். கிராமர் ரூல்ஸ் எல்லாமே இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ கரெக்டா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே? இல்ல மேம் நான் எம்டிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வர எக்ஸாம்ஸும் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து
வந்து இந்த ஒரே கோர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1799. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ நாளையில இருந்து மார்னிங் 10 o'clock வரக்கூடிய இங்கிலீஷ் கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி மற்ற எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி, ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஈவினிங் 7 o'clock வரக்கூடிய ரயில்வே தமிழன் பேட்ச்ல இருக்கக்கூடிய கிளாஸஸை பாருங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் கிளாஸோட நேம் வந்து எஸ்எஸ்சி தமிழன் பேட்ச். மற்ற மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கிளாஸோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே தமிழன் பேட்ச். ஓகே, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மார்னிங் 10 o'clock இங்கிலீஷ் கிளாஸ், ஈவினிங் 7 o'clock எப்பவும் போல மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸ் வந்து இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் டைம் இருக்கு. இந்த 45 நாளை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் கொடுத்திருக்க அந்த ஸ்டடி பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.